తింటారు కదా మీరు. ప్లేట్లు స్మెల్ రావు, అయినా కూడా స్మెల్ వచ్చింది కదా. స్మెల్లే కదా. టమాటా కూడా మిక్సింగ్ చెప్పி ஆனியன் கட் பண்ணிவிட்டு இது மிக்ஸி போட போகிறாங்க. என் கசின் பச்சை மிக்ஸி போடுறாங்க ஆனியனும். இத்தனைக்கு போதும் இந்த லெவல். ஓகே, இத்தனைக்கு நான் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு தெரியல உங்களுக்கு. ஃபிஷ் கறி. విజయ డైరీ, సారీ విజయ ఆయిల్, ఇది డైరీ இல்லை. வெய் ఇంకా வெய், బాగా இன்னும் நல்லா போடணும் ஆயில், இன்னும் கொஞ்சம். போதும் போதும். ஓகே. சோம்பு, அப்புறம் இது போடும் வெந்தயம். போடு. கொஞ்சம் ஜீரா. ஓகே, அது போதும். அப்புறம் கடுகு மிக்சிங் இருக்குது இவங்கக்கிட்ட, பரவாயில்ல போட்டுடலாம், கொஞ்சமாக போடு. ஓகே, அப்படியே போடு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போடுமா. கருவேப்பிலை, ஆனியன் போடு. இந்த மாதிரி ஆனியன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை சின்ன ஆனியன் போட்டு கூட பண்ணிக்கலாம் நம்ம வேணும். இங்கே ஹைதராபாத்தில் அவைலபிள் இல்லாதனால நான் இது போடுறேன். புளி பாருங்கள், 1.5 kg ஃபிஷ்ஷுக்கு வந்து, அதாவது 1.5 லெமன் சைஸு தான் நாங்கள் எடுத்தது. இது ஊற வைக்கணும், பிக் லெமன் சைஸ். ஆமாம், கரெக்ட். ஓகே. டமோட்டோ வந்து ஒரு 4 டமோட்டா, அதுவும் மிக்ஸி போட்டுக்கணும் பேஸ்ட்டாக. மிக்ஸி போட்டியாச்சு. தக்காளி, டமோட்டா. இப்போ இது அதில் போடலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள். டமோட்டோ வந்து பச்சை வாடை போகணும். வெங்காயம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுனால அது போயிடும். இதுவும் கொஞ்சம் நேரம் வேகணும். மஞ்சள் 1/2 ஸ்பூன். போதும் போதும். அப்புறம் உப்பு, கல்லுப்பு போடுறாங்க, அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வந்து. ஓகே ஓகே, போதும். இந்த மேங்கோ, இந்த முருங்கைக்காய் இவங்களோட தோட்டத்தில் வர்றது. தோட்டம் இல்லையாம்மா, அவங்க வீட்டு, அதாவது அவங்க மாமியார் வீட்டில் செடி இருக்குது, அதில் வர்றது. அது வந்து மேங்கோ அண்ட் முருங்கைக்காய் ஊர் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ விலை விற்கிது. யூஷுவல் நான் எங்கே இருந்தாலும் இந்த 3 மேங்கோ பிக்கல் சில்லி பவுடர் விட மாட்டேன், அதனால சேஃபாக எடுத்து வச்சுருக்குறாங்க. போடு. எத்தனை ஸ்பூனு? ஒரு 2 ஸ்பூனு. போடு இன்னும். ஓகே, என்ன கரிச்சிடுறாங்க. புளி தண்ணி இப்போ ஊற்றணும். போதும், போடுமா. புளி தண்ணி வா. பீஸு ஃபிஷ் எல்லாமே போட்டுடலாம். இப்போ உப்பு எல்லாம் கலந்து வச்சுருக்குறாங்க. இது மேலே முருங்கைக்காய் இது போடு. இந்த மாதிரி கலக்கணும். கரண்டி எல்லாம் வைக்கக்கூடாது. ஓகே. இப்போ மேங்கோ எல்லாமே போடுங்க. மாங்காய் போடுறோம். போடு. முருங்கைக்காய்
நெக்ஸ்ட் சில்லி. அந்த அந்த கொட்டை கூட போட்டுடுங்க. இந்த மேங்கோ இது அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். ஓகேண்ணா. ம் తీసేస్తున్నాయండి. ఉప్పు చూసుకో. నాకైతే తెలీదు ఉప్పు. கோகோனட் மில்க் இப்போ போடணும். நல்லாயிருக்கும் குழம்புக்கு வந்து. இது இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுடுங்க. பாகலேదని என் தம்பி அவனுக்காக பண்ணால் ரொம்ப மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் நல்லா சாப்பிட்ணும் சொல்லிட்டேன். బాగోకుండా ఉండదులే కానీ నాకు మామూలు చేస్తే ఎక్స్ట్రాడినరీగా ఉంటుంది. ప్లీజ్ లైక్ అండ్ షేర్, సబ్స్క్రైబ్ మై ఛానల్. సూపర్. పెట్టకుండా చట్టుకుమని వచ్చి లట్టుకుమని పోయేవారు. కానీ ఇప్పుడు చుట్టాలు ఫోన్ చేసి 9కి అక్కడికి వెళ్తున్నాం, 10కి ఎక్కడికి వెళ్తున్నాం, 11కి ఎక్కడెక్కడికో వెళ్తున్నాం, ఫైనల్ 1 గంటకి ఇంటికి వేయడానికి వస్తున్నాం. అలా చెప్పకుండా వస్తే పప్పేసి ఉప్పేసి పెట్టేస్తాం అనుకుంటారో ఏమో కానండి. డైరెక్ట్ గా ఫోన్ చేసి ఇండైరెక్ట్ గా గోధుమ అనమాట చెప్తున్నారండి. అదంతా వాళ్ళ బ్రహ్మగానండి. మా గోదావరి ఇంటికి వస్తాయి. పొద్దున్నైనా సాయంత్రం అయినా మధ్యాహ్నం అయినా మిడ్ నైట్ అయినా చెప్పు వచ్చినా చెప్పకుండా వచ్చినా ఫిష్ కర్రీ ఉన్న దాంట్లో బ్రహ్మాండంగా పెట్టి పేరు మాత్రం పోనించుకోమండి అన్నట్టు మొన్న ఒక బ్రదర్ కామెంట్ పెట్టారండి. మ్యూట్ లో పెట్టవా గోదావరి చెప్పుకోవడం అన్నం అయిపోయింది అని. ఫిష్ కర్రీ రైస్. ఎట్లా ఉంది చెప్పు. ఎప్పుడు ఇరుకు సూపరా. ఫిష్ కర్రీకి మార్క్ ఉంది. థ్యాంక్ యూ.